ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 18/1/2001. பாப்தாதா இன்னொரு விஷயத்தை பற்றியும் பார்த்தார். அதாவது புதிதாக வந்து கொண்டிருக்கும் குழந்தைகளில் சில ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் சகயோகத்தோடு கூட பிராமண ஆத்மாக்களாகிய உங்களிடமிருந்தும் அவர்களுக்கு துணிவு, ஆர்வம், உற்சாகம், சமாதானம் ஆகியன கிடைக்க வேண்டிய அவசியம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். சிறு சிறு குழந்தைகள்தானே. சிறு குழந்தைகளாக இருந்தும் துணிவுடன் பிராமணராகி இருக்கின்றார்கள் அல்லவா? ஆதலால் சிறு குழந்தைகளுக்கு சக்திகள் மூலமாக பாலனை அவசியமாக இருக்கின்றது. சக்தி கொடுப்பதற்கு வெறும் பாலனை அல்ல, சக்தி கொடுக்கின்ற பாலனையின் அவசியம். இதன் மூலம் வெகு சீக்கிரமாகவே ஸ்தாபனை காரியத்தில் பிராமண ஆத்மாக்கள் தயாராகி விடுவார்கள். ஏனென்றால் குறைந்தபட்சம் 9 லட்சம் வேண்டுமல்லவா? சக்திகளை உதவியாக கொடுங்கள். சக்திகளால் ஆன பாலனையாக இருக்க வேண்டும். சக்திகளை அதிகரியுங்கள். அதிகமாக கலந்துரையாடல் செய்வது போன்ற பாடங்கள் கொடுக்காதீர்கள். சக்தியை கொடுங்கள். அவர்களுடைய பலவீனத்தை பார்க்காதீர்கள். அவர்களிடம் உள்ள விசேஷத்தை பாருங்கள். எந்த ஒரு சக்தி குறைவாக உள்ளதோ அதை கொடுத்து சக்தியை நிறைவு செய்து கொண்டே இருங்கள். இப்போது யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த விதமான பாலனைக்கு நிமித்தமாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. மாணவர்கள் அதிகமாக வேண்டும், சேவா நிலையங்கள் அதிகமாக வேண்டும். இவையெல்லாம் பொதுவான விஷயங்கள். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவின் உதவி மூலமாக சக்திசாலியாக வேண்டும். இப்போது இந்த அவசியம் இருக்கின்றது. சேவை எல்லோரும் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். மேலும் சேவை செய்யாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் சேவை மூலம் சக்தி சொரூபத்தின் அதிர்வலைகள் ஆத்மாக்களுக்கு அனுபவமாக வேண்டும். சக்தி நிரப்பக்கூடிய சேவையாக இருக்க வேண்டும். சாதாரண சேவை இந்த காலத்தில் நிறைய பேர் செய்கிறார்கள். ஆனால் உங்களுடைய விசேஷம் சக்திசாலி சேவை. பிராமண ஆத்மாக்களுக்கும் கூட சக்தி அளிக்கக்கூடிய பாலனை அவசியம். அவ்யக்த வாணி தேதி 20/2/2001. டீச்சர்ஸ் எல்லோரும் தங்களை பற்றி என்ன கூறுகின்றீர்கள்? சமர்ப்பணம். சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? நன்று பிரவிருத்தியில் குடும்ப வாழ்க்கை உள்ளவர்கள் சமர்ப்பணமாகிவிட்டீர்களா? சமர்ப்பணம் ஆம் அல்லது இல்லை என்ன கூறுகின்றீர்கள்? ஆகிவிட்டீர்கள். பாண்டவர்கள் சமர்ப்பணமாகிவிட்டீர்களா? மிக்க நன்று, வாழ்த்துக்கள். இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? சமர்ப்பணமாகிவிட்டீர்கள். மிகவும் நன்று. இப்போது இனிமேல் இதை சோதித்து பார்க்க வேண்டும். அது என்ன என்று சொல்லட்டுமா? சமர்ப்பணமாகிவிட்டோம், இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள். ஒன்று சமர்ப்பணம். இதன் பிறகு சர்வ சமர்ப்பணம். எல்லோரிலும் விசேஷமாக கோடிட்டு கவனம் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. தன்னுடைய மனம், புத்தி, சம்ஸ்காரம் இணைந்து சமர்ப்பணமாக வேண்டும். ஏனென்றால் எவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிறீர்களோ, புருஷாரத்தில் தீவிரமாக அடியெடுத்து வைக்கின்றீர்களோ, அப்போது இன்றைய சூழ்நிலையின் அடிப்படையில் பிராமண வாழ்க்கையில் மனதின் மீது வீணானது, அசுத்தமல்ல, அசுத்தம் முடிந்துவிட்டது. வியர்த்தம் மற்றும் எதிர்மறையானது, அதன் பிரபாவம் அதிகம். இதனால் யதார்த்தமாக மேலும் சத்திய நிர்ணயம் செய்யக்கூடிய உணர்வின் சக்தி குறைந்து விடுகிறது. அறிவுபூர்வமாக இது தவறு, இது சரியல்ல என்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் ஒன்று விவேகபூர்வமாக உணர்வது, இரண்டாவது உள்ளபூர்வமாக உணர்வது. எந்த ஒரு விஷயமானாலும் அதனை உள்ளபூர்வமாக உணர்ந்துவிட்டால் போதும். பிறகு உலகமே மாறினாலும் தன்னில் மாற்றம் ஏற்படாது. சரி, மனம் புத்தியை பற்றி சொல்லியாகிவிட்டது. இப்போது சம்ஸ்காரம் பற்றியது. சம்ஸ்காரம் 63 ஜென்மம் பழையதாகிவிட்டதன் காரணமாக இயற்கையாகிவிட்டது. இதை வேறு விதமான வார்த்தையில் இதை தவறு என்று சொல்ல முடியாது. என்னுடைய சுபாவம் என்கின்றீர்கள். இப்படி பழைய சம்ஸ்காரம் சில நீங்கி விடுகிறது, இன்னும் சில அமிழ்ந்து விடுகிறது. அமிழ்ந்திருப்பது மீண்டும் தலை தூக்குகிறது. ஆனால் சர்வ சமர்ப்பணம் என்பதன் பொருள் மனதின் இயல்பு மற்றும் பாவனை ஒவ்வொரு ஆத்மாவும்
சுயமாற்றம் அடைந்தாகட்டும் என்பதாகும். இதற்காக பாப்தாதா கூறுகின்றார், எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் விதவிதமாக இருக்கும் அல்லவா? கல்ப விருட்சம் அநேக விதமான இல்லை என்றால் அழகாக இருக்காது. என்றாலும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இவர்கள் நிச்சயமாக மாறிவிடுவார்கள் என்ற சுப பாவனை, சுப அபிலாஷை இருக்க வேண்டும் என்பது. இவராவது மாறுவதாவது என்று நினைக்கக்கூடாது. அவரை பற்றி நீங்களே தீர்மானித்து இவர் மாறவே மாட்டார் என்று நீதிபதியாகி குற்றம் சுமத்திவிடக்கூடாது. நீங்கள் இயற்கையும் கூட பரிவர்த்தனை செய்து சதோகுணி ஆக்க வேண்டும், ஆக்கியே தீர வேண்டும் என்று சவால் விட்டீர்கள் அல்லவா? ஆகும் என்பதல்ல, ஆக்குவோம் என்று இதில் சந்தேகம் எதுவும் இல்லை. ஆக்கியே தீர வேண்டும். ஆக்கியே என்ற வார்த்தையை கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். சரி, பிரகிருத்தியை மாற்ற முடியும் என்றால் ஆத்மாவை மாற்ற முடியாதா? ஆத்மா பிரகிருத்தியின் எஜமானன். பிரகிருதி மாறுமென்றால் ஆத்மா மாறாதா? ஆகையால் தற்சமயத்தில் மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்ற சுய பரிவர்த்தனை மற்றும் எல்லோருடைய பரிவர்த்தனையும் ஆக வேண்டும். இந்த சேவை இருக்கின்றது. அவ்யக்தவாணி, தேதி 20/2/2001. டீச்சர்களும் அதிகமாக வந்திருக்கிறீர்கள், நல்வாழ்த்துக்கள். நீங்கள்தான் சேவை செய்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே சேவைக்கு நல்வாழ்த்துக்கள். நல்லது. குஜராத் நிலைமை என்ன? குஜராத்தில் குழப்பம் ஆரம்பமாகிவிட்டது. அதிகமான குழப்பம் குஜராத்தில். வெளிநாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பமாகி இருக்கிறது. பயப்படவில்லை தானே? பூமிதான் ஆடுகிறது, மனம் ஆடவில்லை அல்லவா? எங்கே பூகம்பம் வந்ததோ, அதிகமாகியதோ அங்கிருந்து வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். அகமதாபாத்திலிருந்து வந்திருப்பவர்கள் எழுந்திருங்கள். நல்லது. மனம் ஆடியதா, பூமி ஆடியதா? என்ன நடந்தது? மனம் கொஞ்சம் இப்படி அப்படி ஆகிவிட்டது, அப்படியா? இல்லையா? மாவீரர்கள், குழந்தைகள் தங்களுடைய துணிவு மற்றும் தந்தையின் பாதுகாப்பு குடைநிழலில் தங்களுடைய ரிகார்டு நன்றாக வைத்திருக்கின்றீர்கள். யாரும் தோல்வி அடையவில்லை. மேலும் பாஸ் ஆகிவிட்டார்கள். சிலர் கொஞ்சம், சிலர் அதிகம். ஒவ்வொரு இடத்திலும் நம்பர் வார் இருக்கிறதல்லவா? என்றாலும் எல்லோரும் பாஸ் ஆகிவிட்டார்கள். நல்வாழ்த்துக்கள். இவற்றிலெல்லாம் மிகவும் நாசூக்கான இடத்திலிருந்து யார் வந்திருக்கிறார்கள்? அதாவது பூகம்பம் அதிகமாக இருந்த இடம். ஒருவர் புட்ஜ், இன்னொருவர் பச்சாவு சகோதரி வந்திருக்கின்றனர். நல்லது. புட்ஜில் நீங்கள் 1000 கைகளை உடையவருடன் இருந்தீர்கள். நல்லது. பேப்பரில் பாஸ் மிக நன்றாக செய்திருக்கிறீர்கள். இனிமேலும் ஆடிவிடக்கூடாது. இனிமேல் நடந்து கொண்டேதான் இருக்கும். பயப்பட வேண்டாம். நடக்கட்டும். பரிவர்த்தனை ஆக வேண்டும் அல்லவா? பிரகிருதி தன்னுடைய காரியத்தை செய்யும் அல்லவா? எப்போது மனித ஆத்மாக்கள் பிரகிருத்தியை தமோகுணி ஆக்கிவிட்டார்களோ அப்போது அது தன் காரியத்தை செய்யும் அல்லவா? ஆனால் ஒவ்வொரு விளையாட்டும் டிராமாவில் அடங்கியுள்ள ஒரு விளையாட்டுதான். இந்த விளையாட்டை பார்த்து தனது ஸ்திதியை மேலும் கீழும் ஆக்கிவிடக்கூடாது. பரஸ்திதி மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களின் சுயஸ்திதி மீது பிரபாவம் ஏற்படுத்திவிடக்கூடாது. மேலும் மற்ற ஆத்மாக்களின் மானசீகமான குழப்பங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு நீங்கள் நிமித்தமாகுங்கள். ஏனென்றால் மனக்குழப்பம் உங்களுடைய யோக சக்தியின் மூலமாகவே நீக்க முடியும். டாக்டர்கள் தங்களுடைய கடமையை செய்வார்கள். விஞ்ஞானிகள் அவர்களுடைய கடமையை செய்வார்கள். கவர்மெண்ட் அதனுடைய கடமையை செய்யும். இதுபோல உங்களுடைய கடமை மனக்குழப்பத்தை, மன இறுக்கத்தை நீக்குவது, மன இறுக்கமான வாழ்க்கையிலிருந்து விடுவிப்பது, உதவி செய்வது. வெளிநாட்டில் உள்ளவர்கள் தற்சமயம் சகயோகியாகி உள்நாட்டிலும் சகயோகம் கொடுக்கிறார்கள். இவர்கள் நல்ல விதமாக சகயோகம் தருகின்றார்கள். இதன் மூலம் வெளிநாட்டினராயினும் வேறு யாராயினும் பாரத தேசத்தின் மீது அன்பிருக்கிறது என்பது உறுதியாகிறது. ஒவ்வொருவரும் தத்தமது கடமையை செய்து கொண்டிருக்கின்றனர். செய்கிறீர்கள். உதாரணமாக, எங்காவது நெருப்பு பற்றி கொண்டால் தங்களுடைய கடமையை தீயணைப்பவர்கள் பயப்படாமல் தீயை அணைக்கிறார்கள் அல்லவா? இதுபோல நீங்களும் கூட மனதில் எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பை அணைப்பவர்கள். குஜராத் எப்படி இருக்கிறது? சக்திசாலியாக உள்ளதா? 1000 கரங்களின் அரவணைப்பில் பாதுகாப்பு குடைநிழலில் பத்திரமாக இருக்கிறார்கள். வேறு எங்கு வந்தாலும் குஜராத்தை பார்த்து இப்போது அனுபவியாகிவிட்டீர்கள். எங்கே வேண்டுமானாலும் பூகம்பம் வரட்டும், இயற்கையின் சீற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. குஜராத்தில் வரட்டும், அபுவில் வர வேண்டாம், பாம்பேயில் வர வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அதற்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் எல்லோரும் தங்களுடைய சுயஸ்திதியை மிக உறுதியாக, அச்சல் அடோல், தங்களுடைய மனம் மற்றும் புத்தியை, மன ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும்.
லைன் கிளியராக இருந்தால் டச்சிங் ஆகும். பாப்தாதா இதற்கு முன்னரும் கூறியிருக்கின்றார், அவர்களுடையது வயர்லெஸ், உங்களுடையது வைஸ்லெஸ், அதாவது நிர்விகாரி. என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கும், இதை தெளிவாக உங்களால் தீர்மானிக்க முடியும், சீக்கிரமாகவும் செய்ய முடியும். வீட்டை விட்டு வெளியே போய் விடலாமா, உள்ளேயே இருந்து விடலாமா, வாசற்படியில் உட்கார்ந்திருக்கலாமா, மாடிக்கு சென்று விடலாமா என்ற குழப்பமெல்லாம் இருக்காது. எங்கே பாதுகாப்பாக இருக்குமோ அந்த இடத்தை நோக்கி உங்கள் கால்கள் தானாகவே நடக்கத் தொடங்கிவிடும். பயப்பட தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு மிகவும் பயமாக இருந்தால் உங்களுக்கு அடைக்கலம் தருவதற்கு மதுபன் இருக்கிறதல்லவா, அது உங்களுடைய வீடு. பயப்பட வேண்டாம். இப்போது நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நடக்க வேண்டிய நிறைய இருக்கிறது. பயப்பட தேவையில்லை. விளையாட்டுதான். பரிவர்த்தனை ஆக வேண்டும் அல்லவா? விநாசம் அல்ல, பரிவர்த்தனை ஆக வேண்டும். எல்லாவற்றிலிருந்தும் வைராக்கிய விருத்தி உற்பத்தியாக வேண்டும். இரக்க உணர்வுடன் சர்வ சக்திகள் மூலமாக மன ஆறுதல் அளிப்பதன் மூலமாக கருணை காட்டுங்கள். புரிந்ததா? அவ்யக்தவாணி தேதி 31/12/2001. பாப்தாதா சதா டீச்சர்களை இந்த பார்வையில்தான் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு டீச்சரின் லட்சணங்களில் பாப்தாதாவின் லட்சணங்கள் தெரிய வேண்டும். முகத்தில் பிரம்மா தந்தையின் லட்சணங்கள் மற்றும் நெற்றியில் ஜோதி பிந்துவின் லட்சணம். எந்த ஒரு டீச்சரை பார்த்தாலும் அனைவரது வாயிலிருந்தும் இதுதான் வெளிப்பட வேண்டும். இவரோ பாப் சமானானவர், இவரோ பிரம்மா பாபாவை போல் இருக்கிறார், இவரோ ஷிவ் பாபாவை போல் இருக்கிறார் என்பது. இருக்கிறீர்கள் மற்றும் ஆகத்தான் வேண்டும் எனில் டீச்சர்கள் தான் ஆதாரமூர்த்திகள். பிரம்மா தந்தையின் ஸ்லோகனாக இருந்தது, நான் என்ன செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். அப்படி ஒவ்வொரு டீச்சருக்கும் இதே ஸ்லோகன் சதா நினைவிருக்க வேண்டும். அதாவது என்ன கர்மம், என்ன பேச்சு, என்ன விருத்தி, என்ன விதி நான் செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வர் என்பது. பாப்தாதா பிரம்மா தந்தையின் ஆசனத்தை டீச்சர்கள் அனைவரும் அமர்வதற்காக தந்துவிட்டார். முரளி கூறுவதற்கு நிமித்தமான டீச்சர்களுக்கு தந்தையின் ஆசனம் கிடைத்துள்ளது. டிராமா டீச்சர்கள் உங்களுக்கு மிக மிக உயர்ந்த பதவியை அளித்துள்ளது. பாப்தாதாவும் எல்லா டீச்சர்களையும் இதே விசேஷ மகத்துவத்தில்தான் பார்க்கிறார். மகான்கள், மகத்துவம் வாய்ந்தவர்கள் என. அப்படித்தானே? எப்போதாவது மாணவர்களிடமிருந்து சான்றிதழ் எடுப்பீர்களா? பாப்தாதாவும் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.